Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற கோட் காலர் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த வீடியோ கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைனிங் கிளாத்லேயே நான் அளவுகள்லாம் எடுக்க போகிறேன். ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுட்டேன். யோக் பார்ட்டுக்கோட ஹைட்டு 15 இன்ச்சு. 15 இன்ச் மீன்ஸ் இதில் 14 இன்ச் தான் நம்ம யோக் பார்ட்டுக்கு வரும். 1 இன்ச் சீம் அலவன்ஸில் போயிடும். ஷோல்டர் ஆர்ம் ஹோல் எல்லாமே சேம் அளவுலே தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எக்ஸல் ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுறீங்க, ரெடிமேட் சைஸில் எக்ஸல் சைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவுலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 4 ஃபோல்டிங்கில் லைனிங்கை ஃபோல்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு போட்ட ரெஃபரன்ஸ் லைனில் 7 இன்ச் மார்க் பண்ணுறேன். சீம் அலவன்ஸ் இன்க்ளூடட். 7 இன்ச்சு ஷோல்டர், 7 இன்ச் ஆர்ம் ஹோல் போட்டிருக்கேன். ரெண்டுமே சீம் அலவன்ஸ் இன்க்ளூடட் தான். செஸ்ட் ரவுண்டு 9 இன்ச் கொடுக்குறேன். அந்த 7 இன்ச் வர்ற அதே இடத்துல நம்ம ஆர்ம் ஹோலுக்கான 7 இன்ச் வர்ற இடத்துல செஸ்ட் ரவுண்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு 15 இன்ச் மார்க் பண்ண இடத்துல 8 இன்ச் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் கவ் அந்த கார்னரில் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி கர்வ் கொடுத்துட்டிங்கன்னா ஆர்ம் ஹோல் கர்வ் கிடச்சிரும். நெக்கோட விட்டு 3 இன்ச். அதே மாதிரி ஸ்லோப்பு, ஷோல்டர் ஸ்லோப் ஒரு 1/2 இன்ச். எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ சீம் அலவன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். சைடு ஜாயிண்ட்டுக்கு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுக்கலாம். அந்த 1.5 இன்ச்சையுமே மார்க் பண்ணிக்கலாம். யோக் ஸ்லோப்பும் கொடுத்துக்கலாம். அதுவுமே ஒரு 1 இன்ச் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக மிட் பாயிண்ட்லேருந்து அந்த 1 இன்ச்சை ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சீம் அலவன்ஸ் லைனில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. பாடி பார்ட்டில் க்ராஸாக போட்டுக்கோங்க. கரெக்டாக வரும். இந்த ஷேப் கொடுத்தா தான் ட்ரெஸ்ஸு கரெக்டான பாடி ஷேப்பில் இருக்கும். இல்லைன்னா சென்டரை விட சைட்லலாம் ரொம்ப கீழே இறங்கி இருக்கும். இதை கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோலில் உள்பக்க வளைவும் ட்ரா பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும்தான் இதை கட் பண்ணோம். பேக் சைடுக்கு கட் பண்ண வேண்டிய தேவையில்லை. பேக் சைடுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த அந்த வளைவு கரெக்டாக இருக்கும். இப்போ கொடுத்த 1/2 இன்ச் உள்பக்கமாக ஆர்ம் ஹோல் அளவில் சென்டர்லேருந்து கொடுத்த அந்த அளவு சென்டரில் ஒரு 1/2 இன்ச் உள்பக்கமாக குழிவு கொடுத்துருக்கோம். இது ஃப்ரண்ட் சைடுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது பேக் சைடில் கொடுத்துருக்குற அந்த அளவுலையே கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸை மட்டும் தனியாக எடுத்து 2வது ஃப்ரண்ட் பீஸ்க்கான உள்குழிவை கட் பண்ணிக்கலாம். நெக்கோட விட்டு மட்டும் மார்க் பண்ணியிருக்கோம். நெக்கோட டெப்த்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிற காலர் நெக்கை பொறுத்து டிஃபர் ஆகும். பேக் சைடு பீஸு நம்ம எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. உள்பக்கம் இருக்கிறத பேக் சைடு பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸாக வெளிப்பக்கம் இருந்த பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் உள்வளைவு நம்ம மார்க் பண்ணியிருந்ததை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதை ஸ்டிச் பண்ணி எடுத்து கொண்டு வந்துட்டோம். அந்த கிளாத் அளவுக்கு, லைனிங் கிளாத் அளவுக்கு மெயின் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். நெக் எதுவுமே கட் பண்ணலை. நெக்கை இனி தான் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பீஸ் லைனிங்கில் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு ஃப்ரண்ட் பீஸ் மெயினும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதே அளவில் கட் பண்ணி சைடெல்லாம் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேக் பீஸும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா 8 இன்ச் விட்டு 10 இன்ச் லென்த் இருக்கிற மாதிரி கேன்வாஸ் எடுத்துருக்குறோம். அந்த கேன்வாஸ்க்கு மேலே அயன் பண்ணுறதுக்கு அதை விட கொஞ்சம் சைஸ் பெருசாக எல்லா சைடும் கொஞ்சம் கிளாத் இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் எடுத்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். எல்லா சைடும் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அந்த கேன்வாஸை அப்படியே ஃபுல்லும் கவர் பண்ணிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா கேன்வாஸ் கவர் ஆயிரும். அதுக்காக தான் எல்லா சைடுமே ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இதை தான் நெக்கு நம்ம திருப்புறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த பீஸை நான் ஃபோல்ட் பண்ண மாதிரியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சு. அயன் பண்ணியுமே எடுத்துட்டோம். கேன்வாஸை அயன் பண்ணால் கிளாத் கூட ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் தான் நெக்கோட விட்டு 3 இன்ச் நெக் விட்டை மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட டெப்த்தும் 3 இன்ச்சு. இது ஃப்ரெண்டுக்காக
3 இன்ச் வித்து 3 இன்ச் டெப்த்து. பேக்குக்குமே வித்து 3 இன்ச் தான், டெப்த்து ரொம்ப கம்மியாக காலர் நெக்குங்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் வச்சா போதும். இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச் அளவுக்கு உள் பக்கமாக அந்த கார்னர்லேருந்து மார்க் பண்ணி அழகான ஒரு கேவ் லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நெக் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இப்போ 1 இன்ச் அளவு போட்டிருக்கேன். மார்க் பண்ண லைனை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைஸ்க்கு தான் நம்மளோட நெக்கு நம்மளுக்கு கிடைக்க போகுது. 3 இன்ச் வித்து 3 இன்ச் டெப்த்து. அதுக்கப்புறமா இந்த ஷோல்டர் லைன்லேருந்து 8 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ சென்டரில் அந்த கிராஸ் லைன் நம்ம மார்க் பண்ண வரைக்கும் சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரியே பண்ணுங்கள். கோட் காலர்னுக்கு சூப்பராக வரும். எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே இதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் மேக்ஸி, அனார்கலி, அது மட்டும் இல்லாமல் பட்டு பாவாடை சட்டை, ப்ளவுஸு, லேடிஸ் வியர் பண்ணுற ப்ளவுஸு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ண போர்ஷன்லேருந்து வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கமுமே ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ண அந்த இடத்துல லைட்டாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு கட்டு கொடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா 2 பீஸ்லேயும் கரெக்டான அளவு கிடைக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் மார்க் பண்ண அந்த லைனில் ஒரு கட்டு லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அளவு கட்டு கொடுத்தா போதும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு கட் பண்ணியிருக்கேங்கிறது. இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்மளோட மெயின் கிளாத்தும் லைனிங்கும் ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இதை வச்சு அடித்து திருப்ப போகிறோம். அதுக்கு மேலே இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரைட் சைடும் இந்த கிளாத்தோட ரைட் சைடும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மெயின் பீஸும் நம்ம இப்போது நெக்குக்காக அடித்து திருப்புற பீஸோட 2ஓட நல்ல பக்கமும் ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. பின் போட்டுட்டு நம்ம ஃபைனலாக ஒரு 1/4 இன்ச் அளவு கட் பண்ணோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச் கட் பண்ண அந்த போர்ஷன்லேருந்து நான் ஸ்டிச் பண்ண மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் லைன் போடுற அந்த இடத்துல கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். பென்சிலால் போட்டால் உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக நான் கிரேயான்ஸ் யூஸ் பண்ணுறேன். நான் போடுற மாதிரி அதாவது ஒரு 1/4 இன்ச் அளவு மட்டும் கேப் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கிற அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணால் போதும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே டேன் பண்ணிடுங்க. மேலே இருக்க பீஸை அப்படியே ஃப்ரண்ட் பீஸ்க்கு உள்பக்கமாக டேன் பண்ணி ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆயிரும். இப்போ பேக் பீஸ் எடுத்துருக்கிறேன். பேக் பீஸும் 3 இன்ச்சு விட்டு 1/2 இன்ச்சு டெப்த் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதில் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் அட்டாச் பண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரண்ட் பீஸையும் இந்த பேக் பீஸையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னால் நம்ம நெக்கு கட் பண்ணி எடுத்த இடம் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் தனித்தனியாக இருந்த மாதிரி இருக்கும். அதையும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ரிமைனிங் எல்லா போர்ஷனும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம கட் பண்ண இடத்துல மட்டும் தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ண இடத்த ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் பீஸை நம்ம ஆல்ரெடி ஒரு வி ஷேப்பும் அந்த ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு சின்ன கட் பண்ணி ஸ்டிச் பண்ண அந்த இடத்த அப்படியே டேன் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, 2 பீஸையும் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸையும் எடுத்துகிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் 2லேயும் நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் காலர் மட்டும் இனி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காலருக்கு கரெக்டான அளவை நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணால் போதும். இந்த கோட் காலர் நெக் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அதை சென்டரில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இன்ச் டேப் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ அளவு காலர் தேவை அப்படிங்கிறத. இந்த மாதிரி பேக் சைடு சென்டர்லேருந்து ஷோல்டருக்கு அப்புறம் ஃப்ரண்ட் சைடு ஆல்ரெடி நம்ம ஒரு சின்ன 1/4 இன்ச் கட்டு கொடுத்துருந்தோம் இல்லையா, அது வரைக்கும் நம்மளுக்கு காலர் வரும். அது வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக 7 இன்ச் 8 இன்ச் அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் வரும். வர்ற அளவு அப்படியே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கோங்க.
கேன்வாஸையும் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணி தான் அளவு எடுத்தோம். 8 இன்ச் உங்களுக்கு அளவு வந்துச்சுன்னா அந்த 8 இன்ச்சும் இந்த கேன்வாஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா 3 இன்ச்சு நம்ம நெக் விட்த்து 3 இன்ச் கொடுத்தோம். அந்த அளவை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு விட்த்தும் டெப்த்தும் 3 கொடுத்தோம். ஸோ 3 இன்ச் இந்த மாதிரி 2 தடவை மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 7 இன்ச் தான் ரவுண்டில் வந்துச்சு. ஸோ நான் 7 இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு 7 வந்துச்சுன்னா 7 இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள். 8 வந்துச்சுன்னா 8 அதுலேருந்து ஒரு 2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரு குட்டி ஸ்லோப்பும் போட்டுக்கோங்க. இதில் லைட்டாக உள்பக்கமாக ஒரு வளைவும் கொடுத்துக்கோங்க. இது காலரோட ஷேப்பு எல்லா ட்ரெஸ்க்கும் இந்த மாதிரி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கரெக்டான அளவில் கிடைக்கும். இதை நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கிளாத்தால் ஃபுல்லும் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ கிளாத்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே கிளாத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ காலர் ரெடி ஆகிட்டு காலர் அளவுக்கு 2 பீஸ் கிளாத் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். 2 பீஸில் ஒரு பீஸ்க்கு மேலே அந்த காலர் அப்படியே அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மட்டும் எக்ஸஸாக ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி ரிமைனிங் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா சைடுமே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இன்னொரு பீஸும் இந்த காலருக்கு தேவை. அந்த பீஸையும் இதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அல்லது ஒரு ரெக்டாங்கிள் பீஸாகவே இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ காலரில் ஒரு சைடை மட்டும் ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். கிளாத் கூட ஃபிக்ஸ் ஆகிற அந்த போர்ஷன், அதாவது காலரோட கீழ் பக்கம் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலர் மேலே வர்ற அந்த போர்ஷனில் ஃபிக்ஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டாம். 1/4 இன்ச்சு இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. இதுதான் நெக்கு கூட ஃபிக்ஸ் ஆகிற போர்ஷன். இன்னொரு பீஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுக்கு மேலே இந்த பீஸை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு எல்லா சைடும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம காலர் பீஸில் கேன்வாஸ் இருக்கிற பீஸில் ஒரு சைடு மட்டும் ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டோம். ரிமைனிங் 3 பக்கம் இருக்கும். அந்த 3 பக்கமுமே இப்போ தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் எடுத்தோம் இல்லையா, அந்த கிளாத்தோட ரைட் சைடும் இந்த காலருக்காக இப்போ கேன்வாஸ் ஃபிக்ஸ் பண்ண அந்த கிளாத்தும் 2ஓட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரிமைனிங் இருக்கிற 3 சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸஸாக கிளாத் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே கிளாத் இருக்கிற மாதிரி அந்த 2வது எடுக்கிற பீஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த கேன்வாஸோட ஓரத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள். 3 சைடு ஸ்டிச் பண்ணால் போதும். ஆல்ரெடி ஒரு சைடு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால. ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் அண்ட் எண்டிங் கொடுத்துக்கோங்க. இந்த மேக்ஸி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது யோக் பார்ட் மட்டும்தான் இதில் கவர் பண்ணியிருக்கிறேன். ஸ்கேட் பார்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அல்லது யோக்கையும் ஸ்கேட்டையும் அட்டாச் பண்ணுறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த காலரை நீட்டாக கார்னர் எல்லாம் டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு ஓரத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 2வது ஒரு கிளாத் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதில் மட்டும் கீழ்ப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த பீஸை தான் நம்ம காலர் கூடால நெக்கு கூடால இந்த காலரை கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 சைடுமே இந்த மாதிரி ரா எட்ஜ் எதுவும் இருக்காது. 4வது பக்கத்தில் கேன்வாஸ் இருக்கிற பக்கம் நம்ம ஒரு மடித்து தைச்சிருப்போம், இன்னொன்றில் ரா எட்ஜ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதை கொண்டு அப்படியே நம்மளோட மெயின் கிளாத்தில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற பீஸில் கொண்டு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கேன்வாஸ் இல்லாத அந்த பீஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க.
அதுக்கு முன்னால் சென்டரை இந்த மாதிரி நாச் போட்டுக்கோங்க. காலர்லேயும் சென்டரை நாச் போட்டுக்கோங்க, பேக் பீஸ்லேயும் சென்டரை நாச் போட்டுக்கோங்க. ரெண்டுமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இழுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். கேன்வாஸ் இல்லாத பீஸை நம்ம நெக் பீஸ் கூடால இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். கேன்வாஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ண அந்த காலர் பீஸை ரெண்டாவது உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். காலரோட சென்டரும் பேக் பார்ட்டோட சென்டரும் நம்ம நாச் கொடுத்துருக்கனால கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக வரல அப்படின்னா பிரிச்சுட்டு திரும்ப கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக வந்துடும். இழுக்காமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக தான் வரும். அதே மாதிரி காலரில் ஒரு 1/2 இன்ச் தான் எக்ஸஸாக கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். எண்டிங் வரைக்கும், அதாவது நம்ம ஒரு குட்டி ஸ்லிட்டு மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்லிட்டு மாதிரி ஃப்ரண்ட் பீஸில் டர்ன் பண்ணோம். லைட்டாக ஸ்டிச் பண்ணி அந்த வி ஷேப்பு கொண்டு போனோம். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு சைடு இருக்கிற அந்த ஸ்லிட் வரைக்கும் கரெக்டாக ஸ்டிச்சிங் போடணும். ஸ்டிச்சிங் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலர் இப்போவே ரெடி ஆயிரும். இன்னும் ஒரே ஒரு ஸ்டிச் போட்டால் போதும், நீட்டாக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு கேன்வாஸ் ஃபிக்ஸ் பண்ண அந்த காலர் போர்ஷனை இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற அந்த பிசுறு எல்லாமே உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த காலரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிக்கும் போதும் அதே மாதிரி பண்ணுங்கள். நீட்டான காலர் ரெடி ஆயிரும். எந்த ஒரு பிசுறு கூட வெளியே தெரியாமல் நீட்டாக இருக்கும். இதை ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணணும். டைட்டாக இழுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நான் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் நீட்டாக காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா காலர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அயன் பண்ணி விட்டால் மட்டும் போதும். இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வி ஷேப்பில் உள்பக்கமாக நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அயன் பண்ணிடுங்க. 2 சைடுமே அயன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காலரையும் இந்த மாதிரி அயன் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான காலர் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக உங்களோட ட்ரெஸ்ஸில் இந்த காலரை ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ரொம்ப நீட்டாக ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட்டில் அதை தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்ருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோவை கொடுக்குறேன். தேங்க்யூ.